வெல்கம் சாம்பியன் டு டே 85. another ரீசன் ஏன் நம்மளால் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட் டு த எண்ட் ரிசல்ட்ஸ். எப்பொழுதுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா ஆன் த எண்ட் ரிசல்ட்ஸ். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சா ஆகலையா, இப்போ என்ன ஆக போகுது என்னுடைய எண்ட் ரிசல்ட்ஸ், இந்த வருஷம் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சினேன், இந்த ரெக்கக்னேஷன்ஸ்க்கு நான் போகணும், இந்த வெளியூர் ட்ரிப்புக்கு நான் குவாலிஃபை பண்ணணும், பதவி உயர்வு எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு, அல்லது எக்ஸாம்ஸ் நான் வந்து ஏஸ் எடுக்கணும். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய இந்த ப்ராசஸை விட்டுட்டு கவனம் வந்து ரொம்ப அதிகமாக அந்த எண்ட் ரிசல்ட்டை அட்டாச் பண்ணிடும். மேனிஃபெஸ்டேஷனில் த மோர் யூ லெட் கோ the more you let in அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ரிசல்ட்ஸை நம்ம வந்து விட்டுணும். எப்படி விடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ காட் டு ஓன் யோர் எண்ட் ரிசல்ட். நீங்கள் இந்த எஃபர்மேஷன் விஷுவலைசேஷன்லாம் அடைந்து விட்டது போல் அழகாக செய்யும் பொழுது யூஸிங் த 5 சென்சஸ் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த மைண்ட் வந்து அங்கே இருக்கிற நிலையில் வந்துடும், அடைஞ்சிருச்சு. அண்ட் யோர் ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா புதுமையாக இருக்கணும். 10 வருஷத்துக்கு முன்பு 20 வருஷத்துக்கு முன்பு செய்கிற காரியங்களே செய்து கொண்டு இருந்தோம். 2024 நிறைய செயல் திட்டங்கள் கை கொடுக்கல, இதையே கொண்டு போய்ட்டு 2025 திருப்பி அதே ரீப்ராசஸ் பண்ணி அதே நீங்கள் செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னா உங்கள் கான்ஷியஸ் மைண்டுக்கு நிறையா டவுட் வரும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் யோர் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் யோர் எண்ட் ரிசல்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், பதட்டம் உருவாக ஆரம்பிக்கும். அப்போ let go அந்த அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ரிசல்ட். யூ ஃபோக்கஸ் ஆன் யோர் ப்ராசஸ். உங்கள் சிஸ்டம் இது அழகாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் சிஸ்டமை இம்ப்ரூவைஸ் பண்ணணும். எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கை கொடுக்குதோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லையா அது நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் டூ மச் ஆன் த எண்ட் ரிசல்ட், அந்த அட்டாச்மெண்ட் ஏன் குறையினா உங்களுக்குள்ளே தெரியும் இன்றைக்கி நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொடக்டிவாக இருக்குது, இது வந்து என்னுடைய ரிசல்ட்ஸுக்கு வந்து அற்புதமான ஒரு இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த கான்ஃபிடென்ட் வரும்பொழுது தான் யூ ஆர் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. பலனை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு லெட் கோ பண்ணிடுங்க, பட் ஃபோக்கஸ் 100% ஆன் யோர் ப்ராசஸ். பட் இந்த ப்ராசஸ் நம்ம செய்யும் பொழுது கூட பழைய சிஸ்டமாக இருந்து பழைய ஹேபிட்ஸாக இருக்குது, ஆக்கப்பூர்வமாக இல்லை, இம்ப்ரூவைஸ் பண்ணல, பழைய டெக்னிக்ஸ் மார்க்கெட்டிங், சேல்ஸில், க்ளோசிங்கில், லீடர்ஷிப், ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கலாம், வீடியோவை க்ரியேட் பண்ணுறதாக இருக்கலாம், கான்டென்ட்டாக இருக்கலாம், நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கலாம், your energy, the way you carry yourself, your conviction, your belief, உங்களோட மக்களோட நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து உறவு கொள்கிறீங்க, your relationship with your family members, your working colleagues, இது பழசாவே இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன டவுட் வந்து கொண்டே இருக்கும். ஸோ மேக் ஷுவர் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். யோர் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ரிசல்ட் மிக குறைவாக இருக்கும். இதை பண்ணும் பொழுது நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருப்பீங்க இந்த ப்ராசஸில்.